ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட சங்கீதம் 63:5 கூட வாசித்து தியானிக்கலாம். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். மிக அருமையான வேதவசனம். இந்த வேத வசனத்தில் கூட என் ஆத்துமா திருப்தியாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மெய்யாகவே நம்முடைய ஆத்துமாவை தேவன் திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும் நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும்படியாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரை போற்றி துதிக்கும்போது தேவன் மெய்யாகவே நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக மாற்றுகிறவராக இருக்கிறார். அதை தான் தாவீது அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளிலும் தேவனை உயர்த்தி துதித்து அவரை போற்றி அவருடைய ஆத்துமா திருப்தியானது தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அதுபோல் உங்களுடைய ஆத்துமாக்களும் இந்த புதிய மாதத்தில் திருப்தியாக வேண்டும் என்றால் நீங்களும் தாவீதை போல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் அவரை ஒவ்வொரு நாளிலும் போற்றி துதிக்க வேண்டும். அநேக துன்பங்கள், அநேக நெருக்கங்கள், நிந்தனைகள், போராட்டங்கள் மத்தியில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவை திருப்தியாக வேண்டும் என்றால் நாம் தேவனை உயர்த்தும் போது தான், அவரை போற்றும் போது தான், மகிழ்ச்சியோடு கூட நாம் துதிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும். தாவீதுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆத்துமா எப்படி திருப்தியானது என்றால், நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல் அவருடைய ஆத்துமா திருப்தியானதை அவர் எழுதியிருக்கிறார். உங்களுடைய ஆத்துமாவும் எப்படிப்பட்ட திருப்தி அடைய வேண்டும் என்றால் நீங்களும் தாவீதை போல உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தரை உயர்த்தி துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கர்த்தரை உயர்த்தும் போது தான் அந்த ஆத்துமா திருப்தி அடையும். ஒவ்வொரு நாளிலும் நீங்கள் அவரை உயர்த்தி துதித்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என்று சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒரு விசேஷமான ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் புதிய நாளில் தேவன் கொடுக்கும்படியாக நாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளோடு கூட கர்த்தரை உயர்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சுக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தர்மையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் இந்த புதிய மாதத்தில் எங்களுடைய ஆத்தும திருப்தியாகும்படியாக நாங்கள் ஒவ்வொரு நாளும் தாவீதை போல ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றி துதித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை நினத்தையும் கொழுப்பையும் நாங்கள் பெற்றுக்கொண்டது போல இந்த புதிய மாதத்தில் ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நினத்தையும் கொழுப்பையும் நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதித்து அவர்களை உயர்த்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய ஆத்துமாவை நீர் திருப்தியாகும்படியாக நாங்கள் ஆண்டவரே செபிக்கிறோம். நீரே இயேசுவின் நாமத்தினால் செபிக்கும்படி நாங்கள் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.